4 அடுக்குகளாக இருந்த 5 மற்றும் 18 விழுக்காடு என 2 அடுக்குகளாக மாற்றிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நாளை முதல் நடைமுறை. மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள், மின் சாதனங்கள், வாகனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் குறைகின்றன. இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் நாளை முதல் அமலாக உள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார். பிரதமர் மோடியின் தீபாவளி பரிசான ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மூலம் 375 பொருட்களின் விலை குறையும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஜிஎஸ்டி வரியில் மாற்றம் கொண்டு வந்திருப்பது என்பது வெறும் விலை குறைப்பு அல்ல, புரட்சி என்றும் பெருமிதம். மோடி ஐயா நம்மளுக்கு கொடுத்த தீபாவளி பரிசா எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு எல்லாரும் வழிவகுக்கணும். இந்தியாவிலேயே முதன்முறையாக பேருந்து, புறநகர ரயில், மெட்ரோ ரயில், வாடகை கார், ஆட்டோக்கள் போன்ற அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையிலான சென்னை ஒன் மொபைல் செயலி, பயணச்சீட்டு மற்றும் பயண திட்டமிடல் செயலியை நாளை தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனுடன் சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக முக்கிய ஆலோசனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சேலத்தில் இருப்பதை அறிந்து அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் மீண்டும் இணைவார்களா என கேள்வி. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சூசகம். அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுலேருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி விரைவில் டெல்லி செல்ல உள்ள நிலையில் தைலாபுரத்தில் ஆதரவாளர்களுடன் ராமதாஸ் அவசர ஆலோசனை. அன்புமணியை நீக்கிய சூழலில் தேர்தல் ஆணையத்தை அணுகி பாமகவை கைப்பற்றுவது தொடர்பாக விவாதம். நாகையில் விஜய் பிரச்சாரத்தின் போது மாதா திருமண மண்டப சுற்றுச்சுவரை இடித்த தாவேக்க தொண்டர்கள். போலீசாரின் நிபந்தனைகளை மீறி அதிகளவு ஏறி தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு. திருவாரூரில் விஜயன் வருகைக்காக அனுமதியின்றி பிளெக்ஸ் போர்ட் வைத்ததாக புகார். தாவேக்க மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று 8000 கனஅடி வந்த நிலையில் காலை நிலவரப்படி வினாடிக்கு 9500 கனஅடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9731 கனஅடியிலிருந்து 11397 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 118 அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்கு 6500 கனஅடி நீர் வெளியேற்றம். காஷ்மீரின் பதேர்வாக் பகுதியில் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை. பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதை அறிந்து அதிரடி. ஹரியானாவில் முதன்முறையாக நடைபெற்ற வான் கண்காட்சி. இந்திய வான்படை வீரர்களின் சாகசங்களைக் கண்டு மக்கள் வியப்பு.
இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நாளை அமெரிக்கா செல்கிறார் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல். இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பலனளிக்கும் கூடிய ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய திட்டம். H1B விசா கேட்டு புதிதாக விண்ணப்பம் செய்பவருக்கு மட்டும்தான் 88 லட்சம் ரூபாய் அதிக கட்டணம். ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்கள், விசா புதுப்பிப்பவர்களுக்கு புதிய நடைமுறை பொருந்தாது என அமெரிக்கா விளக்கம். எதிர்காலத்தில் இந்தியா போர் தொடுக்க நினைத்தால் சவுதி அரேபியா தங்களுக்காக தலையிடும். இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசிஃப் பேச்சு. ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. போட்டியில் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. இன்று நடைபெறும் பாகிஸ்தான் உடனான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மீண்டும் வெல்ல வேண்டுதல். இந்திய அணி வீரர்களின் படங்களுடன் வட இந்திய ரசிகர்கள் பூஜை. பிசிசிஐ புதிய தலைவராகிறார் முன்னாள் CSK வீரர் மிதுன் மன்ஹாஸ். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி மறைந்த முன்னோர்களுக்காக நீர் தெளித்து வழிபாடு. மகாலய அமாவாசையையொட்டி நீர்நிலைகளை திரண்டு பக்தர்கள் புனித நீராடல், மறைந்த முன்னோர் நினைவாக கடவுளரிடம் மனமுருக வேண்டுதல். ஜெர்மனியின் முனிச் நகரில் பாரம்பரிய பீர் திருவிழா கோலாகல தொடக்கம். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பீர் விரும்பிகளை பங்கேற்று உற்சாகம். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம். மறைந்த திரைக்கலைஞர்கள் சரோஜா தேவி, ராஜேஷ், டெல்லி கணேஷ், மனோஜ், பாரதிராஜா, ரோபோ சங்கர் உள்ளிட்டோருக்கு மௌன அஞ்சலி.